எப்பவுமே தீபாவளிய எந்த கேலண்டர் டேட்ல வருதோ அன்னைக்கு தாங்க கொண்டாடுவோம். எங்களுக்கு வந்து தீபாவளி டேட் எல்லாம் கிடையாதுங்க. அந்த வீக்கெண்ட்ல வரப்போ சூப்பரா கொண்டாடிக்குவோம். பாரம்பரியமான ஸ்வீட்ஸு, அதிரசம், முறுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. இட்லியும் கறிக்குழம்பு கூட அன்னைக்கு கண்டிப்பா சாப்பாடு இருக்கும். எங்களுக்கு வந்து கடையில வாங்குறது தாங்க ஸ்வீட்டு. மீறி மீறி போனால் குலோப் ஜாமுன் மட்டும் தான் பண்ணுவோம் தீபாவளிக்கு. வைபை பத்தி கேட்கவே வேண்டியது இல்லைங்க. நம்ம வீட்ல பட்டாசு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பக்கத்து வீடு, எதிர் வீடுன்னு சொல்லி எல்லாருமே பட்டாசு போட்டு தான் நம்மள எழுப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து வைப் நாங்களே தாங்க கிரியேட் பண்ணிக்கணும். நாங்கள் நினச்சா கோலம் போடலாம், நினச்சா சாமி கும்பிடலாம், இல்லைன்னா விட்டுறலாம், அவ்வளோதான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறதே ஒரு பெரிய திருவிழா தாங்க எங்களுக்கு. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக போய் எல்லா கடையும் ஏறி இறங்கி அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் வந்திருக்குன்னு பார்த்து எங்களால் எடுக்க முடியும். எங்களுக்கெல்லாம் நியூ ட்ரெஸ்ஸுங்கிறது தீபாவளி கிடையாதுங்க. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் நியூ ட்ரெஸ்ஸாக தீபாவளிக்கு அப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டாக நினச்சி போட்டுக்கிறது தான். எங்கள் ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தீபாவளி தாங்க. ஸோ பப்ளிக் ஹாலிடே, எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருவாங்க. ஸ்கூல் க்ளோஸ்டு, காலேஜ் க்ளோஸ்டு, ஆஃபீஸ் க்ளோஸ்டு. எல்லா மக்களும் அவங்களோட ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஜாலியான ஒரு நாளாக வந்து தீபாவளி கொண்டாடுவாங்க. லீவெல்லாம் இல்லைங்க. எப்பவும் போல் டெய்லி மாதிரி பரபரப்பான ஸ்ட்ரெஸ் லைஃப் தாங்க. காலையில் ஆஃபீஸுக்கு ஓடிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து தாங்க நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். பட்டாசை பற்றி கேட்கவே வேண்டாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லா பட்டாசு கடையும் நம்ம வீட்டு வாசல்லையே இருக்கும். பிடிச்ச பட்டாசை வாங்கி எப்போ வேணாலும் வெடிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பட்டாசுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. பொல்யூஷன் அது இதுன்னு சொல்லி வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நைட் டைமில் மீறி மீறி கிடச்சா மத்தாப்பு மட்டும் பிடிச்சிக்கலாங்க. நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போகிறது, மாமியார் வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடவே வந்து கலகலன்னு அந்த நாள் ஃபுல்லாக போகுங்க. ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து நம்ம நேரில் போய் பேச முடியாதுங்க. நம்ம வந்து ஃபோனில் வேணால் பேசிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த மாதிரி பிஸி ஸ்கெட்யூல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மீட் பண்ண முடியாதுங்க. அது ஒரு நல்ல ஈவெண்ட் வச்சாங்கன்னா நம்ம எல்லாரும் கெட் டுகெதர் மாதிரி போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. சேம் ஹார்ட் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். ஹாப்பி தீபாவளி. சேம் ஹார்ட் பட் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். ஹாப்பி தீபாவளி.